பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஸ்தோத்திரம் பண்றோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஏன்னா அவர் எனக்கு நிறைய நன்மை செய்திருக்கிறாரு. அப்படி துதிக்கிறோமா? 103ஆம் சங்கீதத்துல தாவீது அப்படி துதிக்கிறார். அப்படி துதிக்கும் போது எதுக்கு துதிக்கணும், பல காரணம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதுல ஒன்று பாருங்க, 5ஆம் வசனத்துல, நன்மையினால் உன் வாயை அவர் திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறாராம். உங்க வாழ்க்கையில எத்தனை நன்மை இயேசு செய்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க. பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு, வியாதியை குணமாக்கி இருக்கிறார், வேலை கொடுத்திருக்கிறார், படிப்பில் ஆசீர்வதித்திருக்கிறார், குடும்பம் தந்திருக்கிறார், வீடு தந்திருக்கிறார், போஷிக்கிறார், உடுத்து வைக்கிறார், பாதுகாக்கிறார், எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். அதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? ஆண்டவரே உமக்கு நன்றி, எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீங்க, நீங்க செய்யற எல்லா நன்மைகளுக்காக நான் உண்மை துதிக்கிறேன். அவங்களை துதிக்கும் போது அவர் தொடர்ந்து உங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார். அந்த நன்மை நடந்து கொண்டே இருக்கும். அது மாத்திரம் இல்ல, கழுகுக்கு சமானமாய், கழுகு வயசான பிறகு திரும்ப அதனுடைய இறக்கையில் இருக்கிற அதெல்லாம் உதிர்த்து மறுபடியும் ஒரு இளமையோடு கூட பலன் கொண்டு எழும்புமா. அதே மாதிரி கழுகுக்கு சமானமாய் உங்களுடைய வயது திரும்ப வால வயது போல ஆகும். வாலிபன் மாதிரி ஆண்டவர் உங்களை மாத்திருவாராம், அந்த பலனை உங்களுக்கு தருவாராம். ஆண்டவரிடத்துல சொல்ல, நான் பலவீனப்பட்டுட்டேன், வியாதிப்பட்டுட்டேன், வயசாகி போச்சு, கலங்காதங்க. சாகும் வரைக்கும், மரணத்தை நீங்க சந்திக்க வரைக்கும் ஒரு புது பலன், அந்த வல்லமை ஆண்டவர் தருவார். நீங்க நன்றியோடு இருந்தா ஆண்டவர் தருவார். அப்ப ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதிங்க. உங்களுடைய வயது திரும்ப வாழ வயது போல ஆகும். ஆண்டவரே, நீங்க எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீங்க, எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். என் பாவத்தை மன்னிச்சீங்க, நோயெல்லாம் குணமாக்கினீங்க, ஸ்தோத்திரப்பா. என்னை பாதுகாத்தீங்க, ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல குடும்பம் தந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். நல்ல வேலை, வருமானம், படிப்பு தந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். என்னை பாதுகாத்து நடத்துறீங்க, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எனக்கு நீங்க பாராட்டுகிற கிருபை, அன்பு, பாதுகாப்புகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன். இன்னும் எனக்கு நன்மை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். திரும்ப வாழ வயது போல எனக்கு புது பலனை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு அந்த கிருபை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.